பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். கிறிஸ்துவே உமக்கு புகழ். அதிகாரம் 5, இறை வார்த்தை 30. நானாக எதுவும் செய்ய இயலாது, தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன். நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது, ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலையிலும் கூட ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக நம்மோடு கூட இருக்கின்றார். நம்மிடம் தங்குவதற்கு அவர் இடம் கேட்கின்றார். அவர் நம்முடைய உள்ளத்தில் தங்குவதற்காக, நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காக இந்த நாளில் நம்மோடு கடந்து வந்திருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள தெய்வம், உயிருள்ள தெய்வமாய் இருக்கின்றார் என்பதை எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். சாத்தான் கூட அறிந்திருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் நம்மை இந்த உலகத்தில் படைத்து நம்மை அனுப்பி இருக்கின்றார். அப்படி என்றால் ஆண்டவருக்கு நம்மை குறித்து ஒரு திட்டம் உண்டு. பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கடந்து வந்ததற்கு ஒரு திட்டம் இருக்கின்றது. அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் ரத்தம் சிந்தி நம்மை மீட்பதற்காக அவர் வந்திருக்கின்றார். இதுதான் ஆண்டவராகிய கடவுளுடைய திட்டம். அதை தன்னுடைய மகன் வழியாக அவர் நிறைவேற்றினார். அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் நம்மை படைத்திருக்கின்றார். அப்படி என்றால் ஆண்டவர் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஒரு விருப்பம் வைத்திருக்கின்றார். அந்த விருப்பத்தை நாம் கண்டுபிடித்து வாழக்கூடிய வேளையிலே, அவருடைய விருப்பத்தை நாம் செய்து முடிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் மிகவும் மகிழ்ச்சி கொள்வார். ஆண்டவர் அதைத்தான் நம்மிடம் விரும்புகின்றார். அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், இந்த உலகத்தில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து வந்த பொழுது அவர் இவ்வாறு சொல்லுகின்றார், நான் ஒரு நாளும் என்னுடைய விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை மட்டுமே நாடி அதை மட்டுமே செய்வதில் நான் உறுதியாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகின்றார். தன்னுடைய சீடர்களிடமும் தம்மை சந்தித்த பரிசேயர்கள், சதிசேயர்கள் ஒவ்வொருவரிடமும் அதே வார்த்தையை சொல்லுகின்றார். அது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரவில்லை. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயிரோடு விட்டோம் என்றால் நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. இதே போல்தான் அநேக பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் வேலை செய்த இடத்திலா இருக்கலாம், அல்லது திருச்சபைக்கு உள்ளே இருக்கலாம். எல்லா இடங்களிலும் இதே பிரச்சனை இருக்கின்றது. இதே போல் பிரச்சனையை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சந்தித்தார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவருடைய திட்டம், விருப்பம் என்ன என்பதை முதலில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நான் படித்துவிட்டு என் வேலைக்கு கடந்து செல்லக்கூடிய வேளையிலே ஆண்டவர் எனக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தார். வேலை செய்து கொண்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 8-9 ஆண்டுகள் வேலை செய்து கொண்டு இருந்தேன். நான் என்னுடைய தந்தையை இழந்தவன். தாய் தான் என்னை படிக்க வைத்தார்கள். அவர்களுக்கு ஒரே மகனாயிருக்கின்றேன். ஆனால் அவர்கள் என்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார்கள். என்னுடைய மகனுக்கு திருமணம் முடிக்க வேண்டும், அநேக நல்ல ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுத்து அதன் வழியாக இந்த தலைமுறை அழிந்து போய்விடாதபடி அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் திட்டம் இருந்தது. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? எனக்கு 27 வயது இருக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய பணிக்காக அழைத்தார். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம் என்பதை அவருடைய வார்த்தையின்படி நான் அறிந்திருந்தபடியினால், ஆண்டவர் என்னோடு பேசியபடினால் அவருடைய பணிக்காக நான் கடந்து சென்றேன்.
இருக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் அதன் பின்பாக படித்துவிட்டு ஆண்டவர் என்னை அவருடைய குருவாக அபிஷேகம் செய்தார். இது கடவுளுடைய விருப்பம் என்பதை நான் அறிந்திருக்கின்றேன். அதே போல்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சில விருப்பங்களை வைத்திருக்கின்றார். நீங்கள் தொழில் செய்யலாம், ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருக்கலாம், நீங்கள் இரவு நேரங்களில் இருந்து பிபிஓவில் வேலை செய்யலாம், சயின்டிஸ்டா இருக்கலாம், மருத்துவராய் இருக்கலாம், பெரிய ஞானியா கூட இருக்கலாம், நீங்கள் குருவானவராய் இருக்கலாம், அருள் சகோதர சகோதரிகளாய் இருக்கலாம். ஆண்டவருடைய விருப்பம் எது என்பதை நீங்கள் அறியாமல் இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைத்தது போல் இருக்கும். அது நிரந்தரமான வெற்றியாய் இருக்காது. பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தொடர்ந்து அழகாக சொல்லுகின்றார். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 38வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்தேன். நான் ஒரு சாதாரண ஒரு மனிதனை போல் எல்லார் நடுவிலும் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன். ஆனால் நான் வந்த இடம் விண்ணகத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் எனக்கு ஆண்டவர் ஒரு தாயை கொடுத்து, அன்னை மரியாளை கொடுத்து, உங்களை போல் நான் இந்த உலகத்தில் கடந்து வருவதற்காக, இரத்தமும் சதையும் போல் இருப்பதற்காக ஆண்டவர் இந்த வழிமுறைகளை எனக்கு அமைத்து கொடுத்தார். ஆனால் என்னுடைய விருப்பம் என்னவென்றால் தந்தையினுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதே. ஆம் அன்பார்ந்தவர்களே, தந்தையினுடைய திட்டம் என்பது எது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய திட்டம் எது என்று நீங்கள் இதுவரை நினைத்தது உண்டா? நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை குறித்தும் உங்களுடைய மனைவியும் கணவரை குறித்தும் மட்டுமே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அவர்களுக்கு என்ன செய்யலாம், அவருடைய எதிர்காலத்தில் அவர்களை எப்படி நாம் படிக்க வைக்கலாம், எப்படிப்பட்ட வேலை அமைத்து கொடுக்கலாம், அவர்களை நல்ல ஒரு காலேஜில் சேர்த்தால் அங்கு கேம்பஸ் இன்டர்வியூ உண்டா என்பெல்லாம் பார்த்து ஆய்ந்து அறிந்து பணத்தை செலவழித்து நாம் நம்மளுடைய விருப்பத்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகின்றோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் சொல்லுகின்றார். யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 7வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்று சொல்லி, அந்த சிறு வயதிலும் கூட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்தில் இருந்து அவர் போதித்துக் கொண்டிருந்தார். அங்கு போதித்தவருடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருந்தார். அவர் தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டிருந்தார். இதுதான் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தந்தைக்கு செய்த மிகப்பெரிய ஒரு கடமை. அதே போல் நாம் எவ்வாறு நம்மை படிக்க வைத்த தாய் தந்தைகளுக்கு உதவி செய்வதற்காக, எதிர்காலத்தில் அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக, அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை செய்வதற்காக நாம் தொடர்ந்து படித்து நல்ல அறிவுள்ளவர்களாய் வளர்ந்து பெரிய கம்பெனியில் வேலை பார்த்து லட்சக்கணக்கான சம்பளங்களை வாங்கி தாய் தந்தையுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறோமோ, அதே போல் முதலாக ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து நீங்கள் அனுப்பியவர்களுடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். லூக்கா நற்செய்தி 22வது அதிகாரம் 42வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, தந்தையே, உமக்கு விருப்பமானால் இத்துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும், ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறினார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனம் உடைந்து போய் மன வேதனையோடு அந்த கெத்செமனி தோட்டத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அவருடைய வேர்வை இரத்த துளியாக விழுகின்றது. அந்த நேரத்திலும் கூட தன்னுடைய தந்தையிடம் பேசுகின்றார். அவருடைய விருப்பம் இப்போது எப்படி இருக்கிறது என்று அவர் உற்று நோக்கி அவரை நோக்கி கூப்பிடுகின்றார். தந்தையே, உமக்கு விருப்பமானால் இத்துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும், ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறினார். இதுதான் அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு காரியமாக இருக்கின்றது.
அதே காரியத்தை நாம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து போராடி ஜெபித்து அவருடைய விருப்பம் என்ன என்பதை அறிய வேண்டும். ஒரு முறை நீங்கள் ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களால் பாவம் செய்ய முடியாது, உங்களால் தவறு செய்ய முடியாது, குற்றம் செய்வோர்களுக்கு துணை போக முடியாது, மற்றவர்களை ஏமாற்ற முடியாது, மற்றவர்களை வஞ்சிக்க முடியாது, மற்றவர்கள் மீது பழி பாவங்களை போட முடியாது. உங்களுடைய உள்ளத்தில் ஆண்டவர் வந்து குடியிருந்த இருக்கிறார் என்றால் உங்களால் நல்ல காரியங்கள் செய்ய முடியும், நல்லவர்களைப் போல் நடிக்க முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் நன்மையானதை செய்து கொண்டு சென்றார், அவர் நேர்மையானவற்றை செய்து கொண்டு சென்றார். அவர் எப்பொழுதும் ஒரு நேர்மையாளராய் இருந்தார். அவர் உண்மையை மட்டுமே பேசினார். பொய் பேசுறவர்களுக்கும் ஏமாற்றவர்களுக்கும் அவர் துணை போனது அல்ல. அன்பார்ந்தவர்களை அதை நாம் அறிந்திருக்க வேண்டும். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 11வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும் என்று சொல்லி, நீங்கள் ஆண்டவராகிய கடவுளை மகிமைப்படுத்த வேண்டுமே என்றால் இயேசுவே ஆண்டவர் என்று நாங்கள் அறிக்கையிட வேண்டும். உங்களுடைய குடும்பத்தில் அறிக்கையிட்டாலே போதும், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் உடனிருந்து வழி நடத்துவார். எனவே அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய பிள்ளைகளுடைய திட்டத்தை மட்டும் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், அவருடைய விருப்பம் என்ன, என்னுடைய மனைவியினுடைய விருப்பம் என்ன, என்னுடைய கணவருடைய விருப்பம் என்ன, என்னுடைய தாய் தந்தையுடைய விருப்பம் என்ன என்று சொல்லி நினைத்து கொண்டு இல்லாமல் நீங்கள் ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் செவி கொடுப்பார். அன்பார்ந்தவர்களே, தொடர்ந்து இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டு பாரப்பட்டு ஜெபிப்போம். ஏனென்றால் இந்த உலகத்திற்கு ஒரு விடுதலை வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள மக்கள் ஒவ்வொருவரும் மீட்கப்பட வேண்டும் என்பதுதான் தந்தை கடவுளுடைய விருப்பம். அதை நிறைவேற்றி கொடுத்தவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவே இந்த நாட்களில் நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிப்பதற்கு, நாம் வாழக்கூடிய நாட்டிற்காக ஜெபிப்பதற்கு. நீங்கள் எங்கிருந்தாலும் இந்த நாளில் உங்களுடைய தேசத்திற்காக ஜெபியுங்கள். இந்த நாளில் நீங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவிடம் கேளுங்கள், என்னுடைய தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும், என்னுடைய நாட்டில் உள்ள மக்கள் மனம் மாற வேண்டும், கோயில்கள் திறக்கப்பட வேண்டும், எல்லோரும் நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்து உண்மையோடு உத்தமத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்ற நீங்கள் பாடுபட்டு ஜெபியுங்கள். அதை முதல் அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு எல்லா காரியங்களையும் செய்து கொடுப்பார். எனவே இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து சிறிது நேரம் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூய நல் ஆவியே, தந்தை, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த காலையிலே தகப்பனே, எங்களை தேடி வந்து நீர் ஆசீர்வதிப்பதற்காக, உங்களுடைய வார்த்தைகளை கொடுத்து எங்களை திடப்படுத்தி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. அன்பார்ந்த இயேசு சுவாமி, இந்த உலகத்தில் நீங்கள் கடந்து வந்த பொழுது தந்தையினுடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து அவருடைய விருப்பத்தை செய்து முடித்து எல்லா மக்களையும் மீட்டு அவருடைய கரத்தில் கொடுத்து விட்டு அவருடைய வலப்புறத்தில் அமர்ந்திருக்கிறீரே சுவாமி. அன்பார்ந்த இயேசுவே, இந்த நாளிலும் தகப்பனே எங்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, உம்மை போல் நாங்கள் எந்த ஒரு காரியத்தை நாங்கள் செய்தது அல்ல. நாங்கள் செய்யக்கூடிய சிறிய சிறிய காரியங்கள் கூட எங்களுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளை கொண்டு வருகின்றது. நாங்கள் ஏதாவது முயற்சி எடுத்தால் கூட அதில் தோல்வி வருகின்றது. உடனே நாங்கள் துவண்டு போய்விடுகிறோம் சுவாமி. எங்களுக்குள் பயத்தின் ஆவி வருகின்றது, கலக்கத்தின் ஆவி வருகின்றது, உள்ளம் உடைந்து போய்விடுகின்றோம். அதனால் நாங்கள் தந்தை கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியாமல் இருக்கின்றோம். இந்த நேரத்தில் முழுமையாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. குறிப்பாக இந்த கத்தோலிக்க காணொளி வழியாக உங்கள் திருமுகத்தை பார்த்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்கள் எல்லோரும் தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசுவே ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு அவர்கள் எப்பொழுதும் இயேசுடைய பெயரை போற்றி புகழக்கூடியவர்களாய் இருப்பார்களாக. அன்பார்ந்த இயேசு சுவாமி, அநேக முறையுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், கண்ணீர், கவலைகள் வரக்கூடிய நேரத்திலே நாங்கள் உடைந்து போய்விடுகின்றோம் அப்பா. ஆண்டவரே, ஆனாலும் தகப்பனே, அந்த நேரத்தில்
உம்மிடத்தில் நாங்கள் எங்களுடைய விருப்பம் என்ன என்பதை மட்டுமே நாங்கள் பார்த்து இருக்கின்றோம். உம்முடைய விருப்பம் எங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் அறியாமல் சொந்த இச்சைகளுக்காகவும் சொந்த காரியங்களுக்காகவும் சொந்த குடும்பங்களுக்காகவும் மட்டுமே அலைந்து திரிந்து கொண்டிருந்திருக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்தில் மனம் மாறியுமை நோக்கி வந்திருக்கின்றோம். அது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுப்பீராக. சோர்ந்து போன உள்ளமாய் இருக்கக்கூடிய எங்களுக்கு நீர் எங்களை தேற்றி வழிநடத்துவீராக. ஆண்டவரே, பாவத்தின் பிடியில் இருக்கக்கூடிய எங்களுக்கு மீட்பு கொடுப்பீராக. என்னுடைய தேசத்தை ஒப்புக் கொடுக்கின்றேன். உலகத்தை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன். அன்பார்ந்த இயேசு சுவாமி, இந்த கொரோனா நோய் முழுவதும் எடுத்து மாற்றும் சுவாமி. உம்மால் மட்டுமே முடியும். எங்கெல்லாம் இந்த கொரோனா கிருமிகள் இருக்கின்றதோ அந்த இடத்தில் உமது பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக. ஆண்டவரை, திருச்சபையோடு இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ உமது பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிக்கிறோம் சுவாமி. வல்லமையாய் நீர் கடந்து வருவீராக. இஸ்ரவேல் மக்களை வழிநடத்திய பொழுது ஆண்டவரே, அங்கு வந்த கொள்ளை நோய் எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுத்து அற்புதமாய் வாக்களித்த தேசத்திற்கு அழைத்து சென்றீரேன். அதே போல் தகப்பனை, நாங்கள் வாழக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கொரோனா என்கின்ற நோய் முழுவதும் அழிக்கப்படுவதாக. சாத்தானின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக. சாத்தானின் அக்கிரமங்கள் அழிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதன் மூலம் நீர் எதற்காக எங்களை அனுப்பினீர் என்பதை அறிந்து கொண்டு ஆண்டவரே, உமக்கே பணி செய்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றுவீராக. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன். யாரெல்லாம் மனம் மாற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ, மனம் மாறாத தேசத்திற்காக ஜெபிக்கிறார்களோ, மனம் மாறாத கிறிஸ்தவர்களுக்காக ஜெபிக்கிறார்களோ, மனம் மாறாத புறையின மக்களுக்காக ஜெபிக்கிறார்களோ, அவர்களை நீர் தொட்டு ஆசீர்வதித்து அவர்களும் பாவத்தில் விழுந்து விடாமல் இருக்க நீர் அவர்களை திடப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பம், துயரங்கள், துக்கங்களை எடுத்து மாற்றும் அப்பா. எனவே உங்களுடைய திட்டத்தை அவர்கள் நிறைவேற்ற எப்பொழுதுமோடு இருக்க ஆண்டவரை தொடர்ந்து உமது வார்த்தைகளை தியானித்து நிலைத்திருக்க ஆசீர்வாதத்தை வல்லமையும் பெற்றுக் கொள்வார்களாக. அதற்கு போதுமான ஞானத்தை இந்த நாளில் நற்கருணையில் இருந்து நீர் அவர்களுடைய உள்ளத்தில் கொடுத்திடும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக நன்றி. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்கு உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர். உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, அனுப்பியவரின் விருப்பம் என்ன என்று ஒவ்வொரு நாளும் அவரிடம் கேட்போம். அந்த விருப்பத்தை கண்டுபிடித்து அதை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் இருப்போம். எவ்வாறு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தந்தை கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றினாரோ அதே போல் நாமளும் நிறைவேற்றுவோம். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் நற்கருணை நாதர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நாம் அவருடைய ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.